சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல அடிக்கடி சினிமாவை பத்தி பேசும்போது சினிமாக்குள்ள இருக்கிற அரசியல், சினிமா பேசும் அரசியல் ரெண்டையுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு நம்ம அந்த வகையில சினிமாக்குள்ள இருந்து கம்யூனிசம் சார்ந்த தத்துவார்த்தம் சார்ந்து பேசப்பட்ட சில வசனங்கள், கண்மூடித்தனமா அதுல கொண்டாடப்பட்ட சில வசனங்கள், உண்மையிலேயே முடிஞ்ச அளவுக்கு தத்துவத்தை புரிய வைக்க முயற்சி செஞ்ச வசனங்கள்னு பல்வேறு விதமான படங்கள்ல பல இடங்கள்ல பல்வேறு விதமான வசனங்கள் பேசப்பட்டிருக்கு. அது பல்வேறு விதமான தாக்கத்தையும் கொடுத்திருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு தமிழ் படங்கள் பேசிய கம்யூனிச தத்துவங்கள் குறித்த காட்சிகளை நம்ம பார்ப்போம். 1981 விஜயகாந்த் நடிப்புல வந்த சிவப்பு மல்லி படம் இந்த வகையில அந்த காலகட்டத்துல கம்யூனிச குறிப்பா தொழிற்சங்கத்தை மையமா வச்ச கதையம்சம் கொண்ட படம். மிருகங்களை எல்லாம் வச்சு படம் எடுத்த ராமநாராயணன் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படி வருது அப்படின்னா, நீதிமன்றத்துல வெந்நீராடை மூர்த்தி கேரக்டர் வக்கீலா வரும், எதிர்த்தரப்பு வக்கீலா வரும். தொழிற்சங்கவாதியா விஜயகாந்த் குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்பட்டிருப்பார். அப்போ அருவாள் அப்படிங்கிற ஆயுதம், அந்த கருக்கு அருவாளை கொடுத்துட்டு இதெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய பயங்கர ஆயுதங்கள் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அப்ப நடுவுல விஜயகாந்த் சிரிப்பார் அந்த குற்றவாளி கூண்டுல இருந்து. இப்போ நீதிபதி ஒரு கையில கருக்கருவாலை பிடிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது விஜயகாந்த் சிரிக்கிறதுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமா சைலண்ட்னு சினிமால காட்டப்படுற அந்த ஸ்டைல், அந்த சுத்தியல் எடுத்து தட்டுவார். அவங்க அந்த மர சுத்தியல் வச்சிருப்பாங்களா, அதுல ஒண்ணு விஜயகாந்த் சிரிச்சிட்டே இருப்பாரு. ஏன் சிரிக்கிற அப்படின்னு ஒண்ணு இல்ல, இவர் எதெல்லாம் பயங்கர ஆயுதம்னு சொன்னாரோ அதெல்லாம் இப்ப நீதிமான் கையில இருக்கு, நீதியின் கையில இருக்கு அப்படிங்கிறார். எதை தடை பண்ணணும்னு சொன்னீங்களோ அதெல்லாம் இப்ப நீதியின் கையில இருக்கு. உடனே அவர் ரெண்டையும் வைப்பாரு. டைரக்டர் டச்சுன்னு சொல்லுவோம்ல, வைக்கிறது ரெண்டு பக்கம் வச்சிருக்கலாம். ஆனா அவர் அந்த சுத்திய அந்த அருவாள் மேல வைப்பார். சுத்தி எறிவாள் அப்படிங்கிற சின்னம் காட்டப்படும். அதை ஒரு ஜூம் போவாங்க, ஒரு க்ளோஸ்அப் போவாங்க. சிறப்பா இருக்கும் அந்த காட்சி. அதுல சொல்லப்படுற விஷயமும் வசனமும் அதுதான் இருக்கும். உன்னை தண்டிக்க போறோம் அப்படின்னா என்ன ஒருத்தனை நீ தண்டிச்சிடலாம், அதுக்கப்புறம் 100 பேர் 1000 பேர் 1,00,000 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க இந்த விடுதலைக்கான போராட்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி முடியும். இவன் ஒருத்தன் தான், இவனு ஒளிஞ்சிட்டான்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு பின்னால 1000 பேர் 1,00,000 பேர் கோடிக்கணக்கான பேர் வரிசையா வந்துகிட்டு இருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு தொழிற்சங்க போராட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி திரைப்படம், இந்த மாதிரி காட்சிகள் திரையில ஒரு நாயக பிம்பம் பேசும்போது ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அதுதான் களத்திலையும் நடந்துட்டு இருந்தது. குறிப்பா அந்த 80கள் காலகட்டங்கள் எல்லாம் தொழிற்சங்கங்கள் உச்சத்துல இருந்த காலகட்டங்கள். பல்வேறு தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, சமூகம் சார்ந்த பிரச்சனைகள்லையும் தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டு இருக்கு. பல்வேறு சாதிய பிரச்சனைகள், மத மோதல்கள், குறிப்பா கோயம்புத்தூர்ல எல்லாம் மத மோதல்கள் நடக்காம இன்னைக்கு இவ்வளவு மத மோதல்கள் நடக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல கூட 70களின் இறுதியில பெரிய அளவு மத மோதலுக்கான சூழல் இருந்த போது அதை நடக்காம பார்த்துக்கிட்டதுல இங்க இருந்த கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்களோட பங்கு அளப்பரியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில அந்த வசனம் கொண்டாடத்தக்கதா இருந்தது. ஆனா பின்னாட்கள்ல இப்ப வந்திருக்கிற வசனங்கள்ல என்னெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அடுத்து அந்த வரிசையில அன்பே சிவம் 2003 வெளிவந்த இந்த படம் அன்னைக்கு பெருசா கண்டுகொள்ளப்படல, தோல்வி படம் அப்படின்லாம் பேசப்பட்டது. பின்னாட்கள்ல குறிப்பா சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் பெரிய அளவுல கொண்டாடப்பட்டது. இந்த படத்துல கமலஹாசனும் மாதவனும் பேசிக்கிற மாதிரி ஒரு காட்சி. இந்த படத்துல வசனங்கள் கார்ட்டூனிஸ்ட் மதன் எழுதுனது. அந்த காட்சியில என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கம்யூனிசம் தோத்து போச்சு அப்படின்னு மாதவன் பாத்திரம் கமலை பார்த்து சொல்லுவாங்க. கமல் ஒரு கம்யூனிஸ்ட் பாத்திரமா அதுல பண்ணிருப்பாரு. சோவியத் யூனியன் இல்லனா கம்யூனிசமே இல்லன்னு அர்த்தம்ல, அப்படியே அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. கம்யூனிசம் தோத்து போச்சா எப்படின்னு கேட்கும்போது, ரஷ்யால கம்யூனிசம் விழுந்துருச்சு இல்ல, அப்போ கம்யூனிசம் தோத்து போச்சு தானே அப்படிம்பாரு. உடனே இவர் சொல்லுவாரு, அப்படி இல்ல, இப்போ நீ காதலிக்கிற, ஏன்னா மாதவன் பாத்திரம் அந்த பயணத்துல அவருக்கு புரியும் காதலிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒருவேளை தாஜ்மஹால் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா உங்க காதல் பொய்யாயிருமா? இப்ப தாஜ்மஹால் இடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் லவ் பண்றது நிறுத்திடுவீங்களா? அது எப்படி பொய்யாகும்? காதல் அது ஒரு ஃபீலிங் அப்படின்பாரு. கம்யூனிசமும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் அப்படின்பாரு கமலஹாசன். லவ் இஸ் a feeling, கம்யூனிசமும் அதான் ஒரு ஃபீலிங். இது பின்னாட்கள்ல ரொம்ப கொண்டாடப்பட்டது. நம்ம கம்யூனிசத்தின் மீது ஆரம்ப கட்ட அறிமுகம் பெற்றவர்கள், கம்யூனிஸ்ட ஆதரிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் வெகுவாக இந்த வசனத்தை கொண்டாடினாங்க. ஆனா உண்மை அதுவா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வசனத்துல ஒரு சிக்கல் இருக்கு. அந்த படத்துல அதுக்கு ஒரு சின்ன விளக்கமும் இருக்கு. ஆனா சரியா அது போய் சேரலைங்கிறதுனால நம்ம அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, பொதுவா கம்யூனிசத்தை காலி பண்றதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகள் நடந்தது. அதுல ஒண்ணுதான் போஸ்ட் மாடர்னிசம், அதாவது பின்னவீனத்துவம் அப்படிங்கிறது. அந்த கலையில இருக்கிற ஒரு கோட்பாட்டை தத்துவத்துக்குள்ள கொண்டு குழப்பி அடிக்கிற ஒரு விஷயம். அந்த அடிப்படையில பின்னவீனத்துவவாதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கம்யூனிசம் ஒரு ஃபீலிங், அது ஒரு பெரும் கனவு. அது எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னா, இப்ப இல்ல 100 வருஷம் இல்ல ஒரு 200 வருஷம் கழிச்சு கூட ஒரு 4-5 இளைஞர்கள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுகளோட ஒரு ஃபீலிங்கோட இருப்பாங்க. அது ஒரு ஃபீலிங் தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
ஆனா அது அப்படியா அப்படின்னா நிச்சயமா கம்யூனிசம் ஃபீலிங் இல்லை. இந்த படத்திலேயே இந்த வசனத்தோட துவக்கத்துல கமல் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அதுதான் ரீச் ஆகலன்னு நான் சொன்னேன். கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடியே பல பேருக்கு அந்த ஃபீலிங் வந்தாச்சு. ஆனா கால் மார்க்ஸ் அதை பத்தி எழுதினாரு. கார்ல் மார்க்ஸுக்கு முன்னாடியும் பலருக்கும் இந்த ஃபீலிங் இருந்தது, இந்த கனவு இருந்தது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறது. இன்னைக்கு வரைக்கும் கூட நிறைய நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற ஆசை இருக்கும். கடவுள்கிட்ட வேண்டுவாங்க அவங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படி இல்ல, கார்ல் மார்க்ஸ் என்ன பண்ணாருன்னா, ஆசைப்படுறது இல்ல, வியாக்கியானம் பண்றதும் இல்ல, மாற்றி அமைப்பது தான் அப்படின்னு சொன்னார். அப்ப மாற்றி அமைப்பதற்கு என்ன வேணும்? ஒரு செயல் திட்டம் வேணும். அது அறிவார்ந்த அறிவியல் பூர்வமானதா இருக்கணும் அப்படின்னாரு. அந்த அடிப்படையில அறிவியல் பூர்வமா, ஒரு தத்துவமா, ஒரு இயங்கியல் போன்ற, பொருள் முதல்வாதம் போன்ற பல்வேறு தத்துவ கோட்பாடுகளை இணைச்சு கார்ல் மார்க்ஸ் உருவாக்கினதான் கம்யூனிஸ்ட். அது ஒரு ஃபீலிங் இல்ல, அது இந்த விஷயத்தை கண்டடையறதுக்கான அறிவியல் சூத்திரம்னு அவர் பேசியிருக்கணும். அந்த இடம் மிஸ் ஆகுது. அதுக்கு அடுத்தது விஜயோடைய, தாவேக்காவுடைய இன்றைய தலைவர் விஜயுடைய கத்தி படத்துல வந்த வசனம். கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. இதுவும் ரொம்ப அபத்தமான ஒரு வசனம், ஆனா பயங்கரமா கொண்டாடப்பட்ட ஒரு வசனமா போச்சு. குறிப்பாக விஜய் ரசிகர்கள்ல கம்யூனிச ஆர்வலர்களா இருப்பாங்கல்ல, ரசிக மனோபாவம் அதிகமா இருக்கும், ஆர்வலரா இருப்பாங்க, அவங்களால ரொம்ப கொண்டாடப்பட்ட வசனம் இது. அவங்க கொண்டாடுறதுனாலேயே இது ஆரம்ப கட்டத்துல இருக்கிற நிறைய பேரும் கொண்டாடப்பட்ட ஒரு வசனம். இன்னொரு பக்கம் ரொம்ப அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட வசனமும் இதுதான். நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. கத்தி படத்துல விஜயோட தங்கச்சி கேரக்டரா வரவங்க, ஆனா கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஒரு பூமியோடைய இதுல ஏதோ சர்வே எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, தண்ணி எங்க வருது இந்த மாதிரி விஷயம். அந்த இடத்துல கம்யூனிசம் பத்தி ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு. அதை பார்த்துட்டு அவங்க தங்கச்சி கேட்பாங்க கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, பசி அறிவிச்சுன்னா எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற இட்லி இருக்கு இல்லையா, அது இன்னொருத்தருக்கு போய் சேர வேண்டியதுமா, அதை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா தப்பு அப்படின்னு சொல்றதுதான் கம்யூனிசம் பாரு. இது வெளியே முதலாளித்துவவாதிகள் சொல்றதுக்கு வலு சேர்க்கிற ஒரு வசனமா இருக்கு. அதாவது உழைப்பு இல்லாம சில பேருக்கு எல்லாம் கிடைச்சிடும், சில பேர் உழைச்சு அவனுக்கும் சேர்ந்து கொடுக்கணுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு அபத்தமான வசனம். சரி, அப்ப கம்யூனிசம்னா என்ன? கம்யூனிசம் பற்றின ஆங்காங்கே குறிப்பிட்ட சில கோட்பாடுகளை தமிழ் சினிமா பேசவே இல்லையா அப்படின்னா, மிகச்சரியா பேசின படங்களும் உண்டு. உதாரணமா கத்திக்கு முன்னாடியே 2013 நவீன் இயக்கி நவீன் நடிச்ச மூடர் கூடம் படம். அந்த படத்துல ஆப்பிள் வச்சு ஒரு கதை சொல்லுவாரு. அது கம்யூனிஸ்ட் தத்துவத்தை முழுமையா கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஒருத்தங்கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் திருட்டுல போச்சுலாம், ஒருத்தனை எடுக்க விடாம பண்றதும் திருட்டு தான். இயக்குனர் ஜனநாதன் இயக்கிய ஜெயம் ரவி நடிச்ச பேராண்மை படம், அந்த படத்துலையும் சாக்பீஸ உதாரணமா வச்சு அது பயங்கரமா வைரல் ஆச்சு, நிறைய சமூக ஊடகங்கள் பரப்பப்பட்டது. அந்த விஷயம் அந்த கோட்பாட்டை, அந்த தத்துவத்தை, சுரண்டல் தத்துவத்தை, சர்ப்ளஸ் உபரி மதிப்பு தத்துவத்தை சரியா விளக்கி இருக்கு, சரியா புரிய வச்சிருக்கு. ரொம்ப ஆழமா இந்த சாக் பீஸ்ல இருந்து உழைப்ப கழிச்சுட்டா வெறும் சுண்ணாம்பு பவுடர் தான் மிஞ்சும். இப்படி உலகம் பூராவும் உழைப்பால தான் மாறி இருக்கு. அது என்சிசில சொல்லப்படுற விஷயமா, சினிமால அதெல்லாம் சாத்தியமா, லாஜிக்கா, அதெல்லாம் தாண்டி அந்த விஷயம் சொல்லப்பட்ட தன்மையும் அது கொண்டு போய் சேர்த்த விதம் மிக தெளிவா இருந்தது. ஆரோக்கியமான ஒரு வசனமா அது இருந்தது. உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டுமே எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேர்ந்துச்சு? கூடுதலா எஸ்பி ஜனநாதனுடைய கடைசி படமான லாபம், அந்த படத்துல லாபம் பற்றி குழந்தைங்க கேட்கிற இடத்துல விஜய் சேதுபதி அவங்களுக்கு விளக்குற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. அந்த வசனங்களும் குறிப்பா லாபம் பற்றிய கம்யூனிச பார்வையை, கம்யூனிச கோட்பாட்டை ரொம்ப எளிமையா விளக்கி இருக்கு. தொழிற்சாலையில் இயங்கினாதான் இங்க விவசாயமும் மக்களும் வாழ முடியும் அப்படின்னு நம்மள நம்ப வச்சுட்டாங்க. லாபம் படத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்த ரொம்ப எளிமையா பொட்டில் அடிச்ச மாதிரி எஸ்பி ஜனநாதன் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, படிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, கம்யூனிசம் பற்றி, தத்துவம் பற்றின அறிவு, இதெல்லாம் எவ்வளவு வேணா நீங்க வளர்த்துக்க முடியும். ஆனா அது மட்டுமே அந்த வர்க்க சிந்தனை கொடுத்துறாது அப்படிங்கிறத கம்யூனிஸ்டுகள் பொதுவாக சொல்லுவாங்கல்ல, அதை படத்துல காட்சியை வச்சிருப்பாரு. நீ கூட மார்க்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிச்சிருப்ப, நான் மூல மொழி ஜெர்மன்லயே படிச்சிருக்கேன். விஜய் சேதுபதி வில்லன் பாத்திரம் சொல்லணும், நீ என்னடா கம்யூனிஸ்ட் படிச்ச, நான் மூல மொழி ஜெர்மன்லயே படிச்சுட்டு வந்தவன்டா அப்படின்னு. இப்போ தத்துவத்தை படிக்கிறதோ அதை தெரிஞ்சுக்கிறதோ அல்ல, நம்ம யார் பக்கம் நிக்கிறோம் அப்படிங்கறத முக்கியமானதுங்கிறத அந்த வசனத்தின் மூலமா பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் மொழி தெரிஞ்சா மட்டும் பத்தாது. கூடுதலா இப்ப நம்ம இது வரைக்கும் பேசினதெல்லாம் ஒரு முதல் பகுதி தான். இன்னும் நிறைய அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டமா அதை பேசியிருக்கோம். இரண்டாவது பாகத்துல பேராண்மை படத்துக்குள்ள இருக்கிற வசனங்கள், அது எவ்வளவு ஆழமா போச்சு, அதுக்குள்ள இருக்கிற முரண்கள், சாதியை பற்றி அந்த படத்துல சில முரண்கள் உண்டு. நமக்கு சாதியை பற்றின புரிதல் அந்த படம் சொல்ற விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் அடிப்படையில இருந்து பேசப்பட்ட வசனங்கள்ல என்னென்ன முரண் உண்டு, வானம் படத்துல என்ன வசனம் வந்துச்சு, அது எங்க ரிலேட் ஆகுது, இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள். சமீபத்துல வந்த மதிமாறன் படத்துல கூட MS பாஸ்கர் கடவுள் நம்பிக்கையும் கம்யூனிஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு வசனம் பேசுவார். இதெல்லாம் என்ன சொல்லுது, இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன, இதெல்லாம் நம்ம இன்னும் ஆழமா அலசி ஆராயதுக்கு பார்ட் 2ல கூடுதலா பேசுவோம்.